ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எக் மசாலா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண க்ரீன் சில்லிஸ், கட் பண்ண ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளியும் இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போது மசாலாஸ் நல்லா குக் ஆகி வந்ததும் வெஜிடேபிள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பர்பிள் கலர் கேபேஜ், கேரட், கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இது கூட சிக்கன் 65 மசாலா, உப்பு சேர்த்து வெஜிடேபிள்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா மசாலா ரெடி. இப்போது புளிச்ச மாவில் நல்லா மணமாக ஒரு தோசையை ஊற்றியாச்சு. பவுலில் ஒரு முட்டை, நம்ம ரெடி பண்ண மசாலாவில் 2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். லேசாக மிளகுத்தூள் தூவிடலாம். இப்போது தோசை 2 சைடும் நல்லா குக் ஆகிருச்சு. இதை சூடாக மணக்க சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வேலை ஆகிடும். ஏன்னா 10 தோசை சாப்பிட்டாலும் பத்தாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.